பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். சர்வவல்ல தேவனிவர், சாந்தமும் தாழ்மை உள்ளவராம். சர்வவல்ல தேவனிவர், சாந்தமும் தாழ்மை உள்ளவராம். எந்நாளுமே எந்தனையே தாங்கிடும் வல்லவராம். எந்நாளுமே எந்தனையே தாங்கிடும் வல்லவராம். நம்பிடுவேன் என்றென்றுமாய் எந்தன் இயேசுவை. நம்பிடுவேன் என்றென்றுமாய் எந்தன் இயேசுவை. எந்தன் இயேசு நல்லவர், என்றும் நடத்துவார். எந்தன் இயேசு வல்லவர், என்றும் நடத்துவார். இந்த நாளுக்கு என்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 37 அதிகாரம் 11வது வசனம். சங்கீதம் 37:11. சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மன மகிழ்ச்சியாயிருப்பார்கள். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நம்முடைய வாழ்க்கையில சாந்த குணம் உள்ளவர்களாய் நாம் இருக்கும் பொழுது, சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி உள்ளவர்களாய் நாம் இருக்கும் பொழுது பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுவோம். பூமியின் ஆசீர்வாதங்களை நாம் சுதந்தரித்துக் கொள்ளுவோம். அது மாத்திரமல்ல, மிகுந்த சமாதானத்தினாலே மன மகிழ்ச்சியாயிருப்பார்கள். பூமியின் சுதந்திரத்தை மாத்திரமல்ல, தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய சமாதானம், மன மகிழ்ச்சி, இவை எல்லாவற்றையும் நாம் சுதந்தரித்துக் கொள்ளுவோம். நம்முடைய வாழ்க்கையில சாந்த குணம் வெளிப்படும் பொழுது இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் ஆண்டவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளுவோம். என்னாகம புஸ்தகம் 12 அதிகாரம் 3 வசனம் சொல்லுகிறது, மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாய் இருந்தான் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. மோசே இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே ஆண்டவர் முதல் அனுப்பப்படும் பொழுது அவர்கள் மோசேக்கு விரோதமாக கல் எறிய கற்களை எடுத்துக்கொண்டார்கள். அப்பொழுது மோசே அமைதலாய் இருந்தான், சாந்த குணமுள்ளவனாய் இருந்தான், மோசே பொறுமையாய் இருந்தான். இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட மோசேயை போல சாந்த குணமுள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஆகவே நாம் சாந்த குணமுள்ளவர்களாய் இருக்கும் பொழுது நாம் கோபப்படவே மாட்டோம். மிகவும் பொறுமையாய் இருந்து எல்லா காரியங்களிலும் ஜெயம் பெற்று முன்னேறி செல்வோம். சாந்த குணம் நம்முடைய வாழ்க்கையில காணப்படும் பொழுது பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுகிற அளவிற்கு ஆண்டவருடைய கிருபை நம்மை நிரப்பும். நாம் எளிதாக ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்வோம். மாத்திரமல்ல, சமாதானத்தினாலே, மிகுந்த சமாதானத்தினாலே எப்பொழுதும் மன மகிழ்ச்சியாயிருப்போம். சாந்த குணம் நம்முடைய வாழ்க்கையில சமாதானத்தை கொடுக்கிறது, மன மகிழ்ச்சியை கொடுக்கிறது. ஆகவே தான் மோசே சாந்த குணமுள்ளவனாய் இருந்து மன மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் அடைந்து கொண்டான். இந்த நாளிலும் கூட மோசேயை பார்த்து ஆண்டவர் சொன்னார், என் சமூகம் எப்பொழுது உனக்கு முன்பாக செல்லும் என்று ஆண்டவர் சொன்னார். காரணம், அவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் சாந்த குணமுள்ளவன் என்று ஆண்டவரே மோசேயை குறித்து சாட்சி கொடுக்கிறார். இன்றைக்கு நாமும் அப்படி ஒரு சாந்த குணமுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். மோசேயை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது சகல ஜனத்திலும் அவன் சாந்த குணமுள்ளவனாய் இருந்தான் என்று. ஆகவே தான் ஆண்டவர் அவனுக்கு திருப்தியான ஆசீர்வாதங்களை கொடுத்தார், சந்தோஷத்தை கொடுத்தார், சமாதானத்தை கொடுத்தார். சங்கீதங்களின் புஸ்தகம் 22 அதிகாரம் 26 வசனம் சொல்லுகிறது, சாந்த குணமுள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள், கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள், உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும் என்று இங்கே தாவீது எழுதுகிறார். சாந்த குணமுள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள். அவர்கள் ஒருபோதும் குறைவுபட மாட்டார்கள்.
அவர்கள் குறை சொல்லவும் மாட்டார்கள். போதும் என்ற மனதோடு கூடிய தேவ பக்தியினால் திருப்தியாயிருப்பார்கள். ஆகவே தான் சாந்த குணமுள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே கர்த்தரை தேடுகிறவர்கள், சாந்த குணமுள்ளவர்கள் கர்த்தரை தேடுவார்கள். கர்த்தரை தேடி அவரை துதித்து கொண்டே இருப்பார்கள். அவர்கள் இருதயம் என்றைக்கும் வாழும் என்று சொல்லி இங்கே தாவீது எழுதுகிறார். ஆகவே இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் நாம் கேட்போம், ஆண்டவரே எங்களுக்கு அந்த சாந்த குணத்தை தாரும். ஆண்டவராகிய இயேசுவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவராய் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 147 அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார், துன்மார்க்கரை தரை மட்டும் தாழ்த்துகிறார். ஆண்டவர் சாந்த குணமுள்ளவர்களை அப்படியே மேன்மைப்படுத்தி உயர்த்தி கொண்டே இருப்பார். தன்னைத்தான் தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த தாழ்மை சாந்த குணம் இரண்டுக்கும் நம்முடைய வாழ்க்கையில முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்தி உயர்த்தி ஆசீர்வதிப்பார். பிலிப்பியரின் புஸ்தகம் 4 அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். சாந்த குணமுள்ளவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். சாந்த குணமுள்ளவர்கள் உயர்த்தப்படுவார்கள், உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவார்கள், அவர்கள் எப்பொழுதும் திருப்தி அடைவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே எல்லா மனுஷருக்கும் நம்முடைய சாந்த குணம் தெரிந்திருக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே இன்றைக்கு நாம் எல்லா இடங்களிலும் சாந்த குணமுள்ளவர்களாய், தாழ்மை உள்ளவர்களாய், இயேசு கிறிஸ்துவை போல நாம் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவர்களாய் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை உயர்த்துவார். எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் சுதந்திரித்துக் கொள்ளுவோம். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையாய் நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மன மகிழ்ச்சியாய் இருப்பார்கள் என்ற வார்த்தையை கொடுத்தீர். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற கோப குணங்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத குணங்கள் மாறி சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியை இன்றைக்கு ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்யும். ஒவ்வொருவருக்கும் அந்த சாந்த குணத்தை தந்து மிகுந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள, மிகுந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள, மன மகிழ்ச்சியாய் எப்பொழுதும் இருக்க நீர் உதவி செய்யும் சுவாமி. சாந்த குணமுள்ளவர்கள் எப்பொழுதும் திருப்தி அடைந்து சந்தோஷமாயிருக்க உதவி செய்யும். சாந்த குணமுள்ளவர்களை நீர் மேன்மைப்படுத்தி உயர்த்தி ஆசீர்வதிக்க போகிறபடியினால் உமக்கு நன்றி. இந்த நாளிலே ஒவ்வொருவரும் அந்த ஆசீர்வாதங்களை முழுமையுமாய் சுதந்திரித்துக் கொள்ள நீர் உதவி செய்யும். தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.